அன்பு குழந்தைகளே, நாங்கள் எதிர்நோக்க போறது ஒரு போட்டி பரீட்சை. இந்த போட்டி பரீட்சை உங்களை ஒத்த வயதினையுடைய பிள்ளைகள் தான் எதிர்நோக்குவார்கள். அப்ப நீங்க இந்த போட்டியில ஈடுபடுவது உங்களை ஒத்த வயதினரோட. அப்ப இந்த போட்டி பரீட்சையை நீங்க வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதி கூடிய முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த பரீட்சையை வெற்றி கொள்ள முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இப்ப படிக்கிற படிப்பு உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகின்றது. இந்த வகையில நீங்க இப்ப படித்தால் திறமைந்தில அதிக புள்ளி பெற்றால் நீங்க கல்வி கற்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள பிள்ளை என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை பாடசாலைகள் உங்களை சூழ உள்ளவர்கள் எல்லாருக்கும் ஒரு முத்திரையாக பதிக்கப்பட்டுள்ளது. அப்ப நீங்க படிக்கக்கூடிய பிள்ளை என்ற பெயரை பெற்ற பிறகு நீங்கள் படிப்பதும் இலகுவாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக நீங்க எது எதிர்பார்க்கிறீங்களோ அதை அடைய முடியும். அந்த வகையில நாங்க இப்ப நவீன யுகத்திலே இருக்கின்றோம், பழைய காலம் அல்ல. இனி வருகின்ற காலங்கள்ல நாங்க ஆன்லைன், அதாவது இன்டர்நெட் ஊடாக தொடர்பு சாதனங்கள் பெருகி இருக்கிற நிலையில எங்களுடைய அறிவை விசாலமாக்கக்கூடிய பல வசதிகள் இருக்கின்றன. அந்த வசதிகளை நாங்க பயன்படுத்த வேண்டும். ஆனா அதுல நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அப்ப நாங்கள் நன்மைகளை அதில பயன்படுத்திக் கொள்வதற்கு பெற்றார் எங்களை ஓரளவு கண்காணிப்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்படி கண்காணித்து பெற்றோர் எங்களை வழிநடத்தினால் நீங்க அதன் மூலம் சிறந்த அறிவுகளை பெற முடியும். இனி உங்களுக்கு ஒரு வயதுக்கு மேலே உங்களுடைய சுய கட்டுப்பாடுகளும் உங்களுடைய நன்மைகளும் எதிர்காலங்களும் இல்லை. நீங்க இப்ப காலையில் எழுந்திருக்கிறீங்க, இதே உங்களை பற்றிய ஒரு நல்ல மதிப்பை உருவாக்குகின்றது. எந்த நல்ல மதிப்பு? நீங்க ஒரு சிறந்த எதிர்காலத்தில உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிள்ளையாக உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கூறிக்கொண்டு நான் இப்ப நேரடியாக வகுப்பில் உள்ள போறன் பிள்ளைகள். இப்ப நான் உங்களுக்கு பயிற்சித்தாள்கள் வழங்கி கொண்டிருக்கிறேன். பயிற்சி வினாக்கள், எதிர்பார்ப்பு வினாக்கள் என்று சொல்லி, அதாவது அரச பரீட்சை ஆதாரமாக கொண்டு ஓரளவு கடினம் போல தோன்றுகின்ற வினாக்கள், கடினம் அல்ல. அந்த வினாக்களை நான் உங்களுக்கு இந்த விடுமுறை நாள் என்றபடியால் இப்ப பாடசாலைகள் விடுமுறையாக இருக்கின்றபடியா அந்த தாள்களை அனுப்பி கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு அந்த தாள்களுக்கு நீங்க விடைகளை அனுப்பி, அதாவது கொமெண்ட் ஊடாக அனுப்ப சொல்லியிருக்கிறேன். நிறைய பிள்ளைகள் அனுப்புகிறார்கள். அதுல பிழை விடுவது தவறில்லை, பிழை விட்டாத்தானே திருந்தலாம். அப்ப பிழை விடுவது தவறில்லை. நிறைய பிள்ளைகள் அனுப்புகிறார்கள், அவர்களை பாராட்டி. எனவே அந்த முயற்சி தான் பிள்ளைக்கு ஒரு வேட்கையா ஆர்வத்தை உண்டு பண்ணும். தான் நிறைய படிக்கணும் என்றும், தெரிக்கணும் என்றும், சிந்திக்கணும் என்றும். அப்படி அந்த விடைகளை அனுப்புகிற போது நான் அதற்குரிய விளக்கங்களும் அடுத்தடுத்த வகுப்புகளை தெரியப்படுத்திக் கொண்டு வருகிறேன். அந்த வகையில நேற்றே அனுப்பப்பட்ட பயிற்சித்தாளின் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கின்றேன். கவனியுங்கள். காரணம் என்றால் நான் நீண்ட நேரம் கலைத்து கொண்டிருந்தால் அதுவும் கூட படிப்பை கெடுக்கிறதாக போயிடும். ஆன முறையில நான் இப்ப உங்களுக்கு அந்த பயிற்சித்தாளை காண்பித்து அதற்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் தரப்போகின்றேன். இது 7வது வினா. அப்ப 7வது வினாவில நாங்கள் எப்படி இந்த வினாக்களுக்கு விடையளிப்பது என்பது பற்றிய மேலதிக தகவல்கள் உங்களுக்கு நான் தருகின்றேன். நீங்க அவற்றை கிரகித்து கொண்டு, அதாவது கிரகித்து என்றால் விளங்கி கொண்டு, இதே போல வினா உங்களுக்கு அரச பரீட்சையில வருகின்ற போது அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி பிள்ளைகளே. இந்த 7வது வினா 3 சிறிய வினாக்களாக இருக்கின்றது. ஒவ்வொரு வினாவுக்கும் விடை காணுகின்ற விளக்கங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இதுல முதலாவது கேள்வி, ஒரு பெரிய சதுர காணியை சுற்றியுள்ள கம்பங்களின் மொத்த எண்ணிக்கை 84 ஆயின்
அதன் இரு பக்கங்களில் காணக்கூடியதாக உள்ள கம்பங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? இப்ப உங்களுக்கு சதுரம் என்ற உடனேயே புலனாகின்ற விடயம் என்னென்றால், சதுரம் என்பது 4 பக்கங்களும் சமமானதான் சதுரம். அப்ப சதுரம் என்ற உடனே எங்களுடைய மன திரையில உதயமாக வேண்டிய அதாவது கருத்து, சதுரம் என்றால் 4 பக்கங்களும் சமமான வடிவம்தான் சதுரம். அப்ப 4 பக்கமும் சமமாக இருக்கும். இப்ப இங்கே சொல்லப்படுகின்றது, இந்த பெரிய சதுரக்காணியை சுற்றி உள்ள கம்பங்களின் எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை 84 ஆகும் என்று. அப்ப 4 பக்கம் என்றால் நாங்க இப்ப 84ஐ 4ஆல வகுக்க போகின்றோம். ஏன்? 4 பக்கம் என்றால் 4ஆல வகுக்கணும். அப்ப 4 2 8 21. அப்போ உண்மையிலேயே 21 தூண்கள் காணப்படுதல் வேண்டும். ஆனா இங்க கேட்கப்பட்டிருப்பது என்ன? இரு பக்கங்களில் காணக்கூடிய தூண்களின் எண்ணிக்கை யாது? அதாவது தெரிவது எத்தனை என்று கேட்கப்படுவதே உள்ளது எத்தனை என்று கேட்கவில்லை. இரு பக்கங்களில் இருக்கும் கம்பங்களின் எண்ணிக்கை யாது என்று சொன்னால் 21 படி நாங்க அதை பெருக்கி சொல்ல வேண்டும். ஆனா இந்த வினாவில நான் ஆக்குகின்ற போது ஒரு சொல்ல பயன்படுத்தி இருக்கணும். தொடர்ச்சியாக உள்ள இரு பக்கம் என்ற சொல்ல பயன்படுத்தி இருக்கணும். தொடர்ச்சியாக உள்ள இரு பக்கம் அல்லது எதிரெதிராக உள்ள இரு பக்கம் என்ற சொல் இரண்டத்தான் ஒன்றை பயன்படுத்தி இருக்க வேண்டும். நான் அதை பயன்படுத்தி இல்லை. ஆனாலும் நான் எதிர்பார்த்தது தொடர்ச்சியாக உள்ள இரு பக்கங்கள் என்ற தகவலைத்தான் எதிர்பார்த்தது. அதாவது தொடர்ச்சியான இரு பக்கம் என்றால் ஒரு பக்கம் இது ஆக இருந்தால் அடுத்த பக்கம் இது ஆக இருப்பது. இப்படி இல்லாம எதிரெதிர் பக்கமும் கேட்கப்படலாம். இரு பக்கம் என்றபடியா எதென்றது நிச்சயம் தெரியாது. அப்ப அதுல உள்ள தூண்களின் எண்ணிக்கை யாது, கம்பங்களின் எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை யாது என்று கேட்டால், உங்களுக்கு தெரியும் இந்த சதுரம் என்றால் 4 மூலைகள் இருக்கின்றது. இந்த 4 மூலைகளிலும் இருக்கின்ற தூண் இந்த 4 பக்கங்களாலும் இரு தடவைகள் எண்ணப்படுகின்றது. இந்த மூலையில இருக்கிற தூண் இந்த பக்கத்தாலும் எண்ணப்படும், இந்த பக்கத்தாலும் எண்ணப்படுகின்றது. அப்ப 4 தூண்கள் இரு தடவை காணக்கூடியதாக இருக்கின்றபடியால், அதாவது காணக்கூடியதாக இருக்கின்றபடியால் நாங்க இந்த 84ஓட 4 தூண்களை மேலதிகமாக கூட்ட வேண்டி இருக்கின்றது. 88 என்றுதான் காணக்கூடிய தூண்களை 4ஆல வகுத்தல் வேண்டும். அப்போ ஒரு பக்கம் காணக்கூடிய தூண்களின் எண்ணிக்கை 22 இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா 22, இந்த பக்கம் பார்த்தா 22, இந்த பக்கம் பார்த்தா 22, இந்த பக்கமும் பார்த்தால் 22. ஆனாங்க 22 தூண்கள் என எண்ணப்பட்ட போதிலும் இந்த மூலை தூண்கள் 2 தடவை எண்ணப்படுகின்றது என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. அப்போ ஒரு தடவை எண்ணினதை கழிக்க வேணும். கழிச்சா உண்மையிலே இருக்கிறது 84 தூண்கள் தான். இப்ப இங்க காணக்கூடியதாக உள்ள தொடர்ச்சியாக இரு பக்கங்களிலும் காணக்கூடிய தூண்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்றால், இந்த பக்கத்திலே 24 தூண்களை காணலாம், 22 தூண்களை காணலாம். இந்த பக்கமாக பார்த்தாலும் 22 தூண்களை காணலாம். ஆனா இந்த ஒரு தூண் 2 தடவையில காணக்கூடியதா இருக்கின்றபடியால் இந்த 44ல ஒன்றை கழித்து 43 என்பதுதான் தொடர்ச்சியாக என்பதற்கு என்ற வினாவுக்கான விடை. அப்படி இல்லை எதிரெதிர் பக்கம் என்று கேட்டிருந்தால் இங்கால 22, இங்கே 22, 44 என்ற விடை பார்த்திருக்கும். அப்ப இந்த கட்டத்திலேயும் 42 என்ற விடை பிழை. தொடர்ச்சியான பக்கங்கள் என்றால் 43 என்கின்ற விடை சரி. எதிரெதிர் பக்கங்கள் என்றால் 44 என்கின்ற விடையும் பொருத்தமாக இருக்கும். அப்ப இதுல நாங்கள் அந்த வினாவை தயாரிக்கின்ற போது எங்களுடைய சிந்தனையில படுற விடயத்தில நாங்கள் தயாரிப்போம். பிள்ளைகள் விடையளிக்கின்ற போதுதான் ஓஹோ இப்படியும் சிந்திக்கலாம் என்று போட்டு வினாவை பார்த்தால் இப்படியும் ஆக்கி இருக்கலாம் என்று தெரிய வருகின்றது.
நன்று மாணவ செல்வங்களே, இனி அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். இப்ப அடுத்த வினா, நடுவில் கிளிப் அடிக்கப்பட்ட 86 பக்கங்களை கொண்ட ஒரு அபியாச கொப்பியின் நடுத்தாளின் 4 பக்க எண்களும் எவை? இப்ப உங்களுக்கு இந்த வினா சுவரிக்கையில் வந்த வினா போலதான் நான் இங்க தொகுத்து இருக்கிறேன். அப்ப இந்த வினாவின் தாற்பயம் என்னென்றால், இப்படியாக கொப்பி இருக்கிறாம். இந்த கொப்பியில மொத்தம் 86 பக்கங்கள் இருக்காம். இறுதி பக்கம் 86 பக்கம், முன்பக்கம் முதலாவது பக்கம். இப்படியாக பல தாள்கள் கொண்ட கொப்பியாக இருக்கின்றது. அப்ப 86 பக்கங்கள் இருக்கின்றது. 86 பக்கங்கள் இருக்கு. இதுல நடுவில தான் கிளிப் அடிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுது. இதுல கிளிப் அடிக்கப்பட்டிருக்கு, நடுவில கிளிப். அப்ப இது ஒவ்வொரு தாளிலையும் 4 பக்கம் இருக்கும். அப்ப முதல் தாளில் நாங்கள் பார்ப்போமா என்றால், முன்பக்கம் 1ஆக இருக்கும், அடுத்தது 2ஆக இருக்கும். அந்த 2க்கு எதிராக 85 இருக்கும், அது பின்பக்கம் 86ஆக இருக்கும். இப்ப இதுல கேட்கப்படுற கேள்வி என்னென்றால், நடுத்தாளில இருக்கிற 4 பக்க எண்களும் எவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த 4 பக்கத்தில எனது தாள், இப்ப நாங்க தனியா அந்த தாளை எடுத்துக்கொண்டால், இப்படியாக எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், அந்த 4 பக்கத்திலையும் முன்னுக்கு ஒரு இலக்கம் இருக்கும், அடுத்த ஒரு இலக்கம் இருக்கும், அடுத்து இதுக்கு எதிராக ஒன்று இருக்கும், இதுக்கு எதிராக அடுத்த பக்கம் ஒரு எண் இலக்கம் எண் இருக்கும், அதாவது பக்க எண். இந்த 4 பக்க எண்களும் தான் கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு இங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது, 86 பக்கங்கள் என்றால் அதை 2ஆல் வகுத்தால் நடுத்தாளில 43 என்ற எண் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்ப இந்த 43 எங்கே இருக்க வேண்டும் என்பதற்கு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்ப இந்த 86ஐயும் 1ஐயும் கூட்டினால் ஒரு பக்கத்தில் வருகின்ற இரு எண்கள், இந்த கூட்டுத்தொகை 87ஆக இருக்கின்றது. அதே போல அடுத்து உட்பக்கம் 2ஐயும் கூட்டினால் 87ஆக இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், 43 வருகின்ற பக்கத்தோடு அதற்கு எதிர்பக்கத்தில் வர எண் கூட்டினால் 87 வர வேண்டும். அப்ப 43ஓட 44 கூட்டினால் 87 வரும். அப்ப அது உள்பக்கமாக இருக்கும். அப்ப அதற்கு முன்பக்கம் 42ம் 45ஆக இருக்கும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இவையெல்லாம் நுண்ணறிவு சார்ந்த சிறுவர்களுக்குரிய வினாவாக வினாவப்படுகின்ற வினாக்கள். அப்ப இந்த 4 பக்க எண்களும் எவை என்றால் 42, 43, 44, 45 என்பதாகும். அன்பு குழந்தைகளே, நான் நீண்ட காலம் கற்பித்த ஒரு ஆசிரியன். அப்ப நான் இப்ப விளக்கம் தருவது உங்களால புரிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி உங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய ஆற்றலை மாற்றிக்கொள்ள வேண்டும், உங்களோட திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான கோரிக்கை. அப்ப நன்றாக அவதானித்தா விளங்கும். இப்ப இந்த அடுத்த 3வது வினாவுக்கு போவோம். 1லிருந்து 100 வரையிலான எண்ணும் எண்களில் 0லிருந்து 9 வரையிலான இலக்கங்களில் அதிக தடவையாக எழுதப்படும் இலக்கமும் குறைவான தடவையாக எழுதப்படும் இலக்கமும் முறையே எவை என்று கேட்கப்படுகின்றது. அன்பு குழந்தைகளே, இந்த கேள்விகளை வாசித்து விளங்குறதுதான் உங்களுக்கு இந்த நுண்ணறிவு வினாக்களுக்கு சரியாக விடையளிக்க உகந்த வழி. கேள்விகளை கவனமாக வாசித்து விளங்கிக் கொண்டால் அரைவாசி விடை கண்டுவிட்டோம் என்பதை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்ப கேள்வியை கவனமாக வாசித்து கேள்வி விளங்கிட்டு என்றால் அரைவாசி விடை கிடைத்து விட்டது. இப்ப இந்த கேள்வியை நான் வாசிக்கின்ற ஒழுங்குமுறையை சொல்லித்தாரன் பாருங்க. 1லிருந்து, அதாவது 1 என்பது இப்படியான ஒரு இலக்கம், ஓர் இலக்கம்.
ஒன்றிலிருந்து 100 வரையிலான அப்ப இப்படியான ஒரு குறியீடு, அது 3 இலக்கம் வரையிலான எண்ணும் எண்களில், எண்ணும் எண்கள் என்றால் 1 2 3 4 5 என்று 98 99 100 என்று எண்ணுகின்ற எண்கள்ல 0 இருந்து 9 வரையிலான எண்கள், ஏன் இந்த இலக்கங்கள், எண்கள் அல்ல இலக்கங்கள், 0 இருந்து 9 வரையிலான இலக்கங்களை தான் பயன்படுத்தி இந்த 1 100 வரை எந்த எண்ணையும் ஆக்கப்படுகின்றது. அந்த இலக்கங்களை ஒரு தடவை பயன்படுத்தினா அது ஒரு இலக்க எண், 2 தடவை பயன்படுத்தினா 2 இலக்க எண், 3 தடவை பயன்படுத்தினா 3 இலக்க எண். இங்க 3 இலக்க எண் வரையில தான் இருக்கின்றது. இப்ப கேட்கப்படுகின்றது என்ன, இந்த 0 இருந்து 9 வரையிலான இலக்கங்கள் இதில பாவிக்கப்பட்டுத்தான் இந்த எண்கள் ஆக்கப்படுகின்றது. இதில் அதிக தடவையாக எழுதப்படும் இலக்கமும் குறைவான தடவையாக எழுதப்படும் இலக்கமும் முறையே என்று கேட்கப்பட்டபடியால் நாங்க முதல்ல இதில் அதிக தடவை எந்த இலக்கம் பயன்படுத்தப்படுகின்றது, குறைந்த தடவை எந்த இலக்கம் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் துணிந்து கொள்ள வேண்டும். இப்ப உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் புரிந்திருக்கும். 1 100 வரையிலான, அதாவது 1 நான் உங்களுக்கு தெளிவான மையால காட்டுறேன். 1 100 வரையிலான எண்ணும் எண்களில், அப்படின்னா தொடர்ச்சியான எண்கள்ல 0 இருந்து, அப்ப 0 என்றா 1 2 3 4 5 6 7 8 9 9 வரையிலான எண்கள், இலக்கங்கள், 9 வரையிலான இலக்கங்கள் அதிகமான தடவை எது பாவிக்கப்படுகின்றது, குறைவான தடவை எது பாவிக்கப்படுகின்றது, பயன்படுத்தப்படுகின்றது என்பதை முறையே தரும்படி கேட்கப்படுகின்றது. அப்ப முதல்ல அதிகமான தடவை எது என்பதற்கு நாங்கள் விடை காண வேண்டும். அடுத்தது குறைவான தடவை எது என்பதற்கு விடை காண வேண்டும். அப்ப எங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், இதுல ஒன்றுக்களிடத்தில் இருப்பது ஓர் இலக்கம், 10க்களிடத்தில் இருப்பது 2 இலக்கம், 100க்களிடத்துல ஒரே ஒரு எண் தான் இருக்கின்றது, அது 3 இலக்கம். அப்ப நாங்க இதுல உள்ள எண்களை நாங்க முதல் ஒன்றுக்கள் எடுத்த இதை நல்ல நுணுக்கமா பின்பற்றுங்க. அப்ப உங்களுக்கு இந்த வினாவுக்கு இலகுவாக விடை காணுகின்ற விளக்கம் தெளிந்துவிடும். அதாவது இந்த ஒன்றுக்கள் இடத்துல அதை நேராக உங்களுக்கு குறித்து காட்டுறேன். இந்த ஒன்றுக்கள் இடத்துல உள்ள எண்கள், பிறகு இந்த 10க்கள் இடத்துல இருக்கிற எண்கள், அந்த 100க்கள் இடத்துல ஒரு எண் தான் இருக்கின்றது. இந்த எண்களின் எண்ணிக்கையை நாங்க முதல் கணித்துக் கொள்ளணும். எந்த ஒரு இலக்கத்துக்கும் முதல்ல நாங்கள் 0த்துக்கும் பார்ப்போம். ஏனென்றால் இங்க எண் 0 இருந்தானே ஆரம்பிக்கிறது. அப்போ 0 எத்தனை தடவை இருக்கின்றது, பிறகு 1 2 3 என்று மற்ற எண்கள் எத்தனை தடவை இருக்கின்றது என்பதை கணிக்க வேண்டும். அதற்கு முதல்ல எங்களுக்கு 1 இருந்து 100 வரையில 1 இருந்து 100 வரையில எத்தனை இலக்கங்கள் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்றால், 1 இருந்து 9 வரைக்கும் ஓர் இலக்கம் 9, நல்லா கவனிக்கோ. 10 இருந்து 99 வரைக்கும், அப்ப இதுல 90 எண்கள் இருக்கின்றது. அதாவது ஏனென்றால் இந்த 9 100 என்ற எண்ணம் தவிர்த்து 10 இருந்து 99 வரையில இருக்கிற எண்கள் 90 எண்கள் இருக்கின்றது, 80 எண்கள் இருக்கின்றது. இதுல 10 போய்விட்டது, இதுல அப்ப 90 எண்கள் இருக்கின்றது. அப்ப அந்த அதாவது 9 இது ஒன்று 10 போய்விட்டால் 90 எண்களும் 2 தடவை இருக்கின்றது. அடுத்தது 100 என்ற எண் இருக்கின்றது. அப்ப இந்த எண்ணிக்கை எங்களுக்கு தெரிந்து கொண்டால்தான் நாங்க கேள்விக்கணக்கான தொடர் முயற்சியில விடை காணக்கூடியதாக இருக்கும். அதாவது 1 இருந்து 9 வரைக்கும் ஓர் இலக்க எண் 1,
10ல இருந்து 99 வரைக்கும் ஈரிலக்க எண் 90. அடுத்தது 100 என்கிற மூவிலக்க எண் 1. அப்ப இந்த நாங்கள் ஒன்றுக்களிடத்துல எங்க முதலாவது 0 பெறுகிறென்றால், இப்ப எங்களுக்கு தெரியணும் 10, இதுல 90, 100 வரையில 10, 20, 30, 40 என்று 100 வரையில ஒன்றுக்களிடத்துல 10 பூஜ்ஜியமும் 10க்களிடத்துல ஒரு, அதாவது 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 எண்ணி பாருங்க. 10, 20, 30 நீங்க கை விரல மடித்தண்ணுங்க, அப்பதான் உங்களை வாங்க. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. அப்ப ஒன்றுக்களிடத்துல 10 பூஜ்ஜியமும் 10க்களிடத்துல ஒரு பூஜ்ஜியம், 11க்களிடத்துல 10க்களிடத்துல ஒரு பூஜ்ஜியம், 100க்களிடத்துல பூஜ்ஜியம் இல்லை. அப்ப பூஜ்ஜியம் இங்க 11 தடவைகள் வருகின்றது. இனி இந்த 1 எங்கெங்கு வருகின்றது என்றால், நாங்க முதல் ஒன்றுக்களிடத்துல பார்த்தால் 11ல வரும், பிறகு 21, 31 என்று சொல்லி 91 வரையில ஒன்றுக்கள் வருகின்றது. அப்ப அடுத்து இப்ப நாங்கள் அதாவது பூஜ்ஜியத்துக்கு கண்டுபிடித்து விட்டோம். 11 தடவை இருக்கின்றது. ஒன்றுக்கள் 1 என்ற எண் ஒன்றுக்களிடத்துல 10 தடவை வரும். இதே மாதிரி இதுல 10ல இருந்து 19 வரையில ஒன்றுக்கள் 10 தடவை வரும். அப்ப 10ம் 10ம் 20. இந்த 100க்களிடத்துல வருகின்ற ஒன்றும் சேர்ந்தால் ஒன்றுக்கள் 21 தடவை வருகின்றது. இனி நாங்கள் மற்ற எண்கள் இதில் எத்தனை தடவை வரும் என்றால், 2 என்பது ஒன்றுக்களிடத்துல 10, 10க்களிடத்துல 10, 20 தான் வரும். மற்ற எல்லா எண்களுமே 20, 20 வந்து கொண்டிருக்கும் இதுல இருந்து இது வரைக்கும். அப்ப இப்ப எங்களுக்கு விளங்குது, இந்த அளவு எண்களும் பாருங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 2ல இருந்து 9 வரையிலான 8 எண்களும் அதாவது 20 படி வருகின்றது. அப்ப 20 தர 2 20 படி, அதாவது இந்த 8 எண்களும் இருக்கின்றபடியால் 20 தர 8 160 இலக்கங்கள் இதிலே இருக்கும். இந்த 1 என்பது 21 தடவைகள் பெறுகின்றபடியால் 21 இருக்கும். 0 என்பது 11 தடவை பெறுகின்றபடியால் இந்த அளவு இலக்கங்கள்லாம் இங்க இருக்கின்றது. இதற்கான விடை இதுதான். அப்ப இதுல இருக்கின்ற இலக்கங்களின் எண்ணிக்கை 192 என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப நாங்க இந்த கணிப்பில 192 என்ற விடையை எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப எங்களுக்கு தெரிந்து விட்டது பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை தான் குறைவாக இருக்கின்றது. ஆனா இங்க கேட்கப்பட்டது முதலாவது அதிக தடவை இருப்பது ஒன்றுக்கள். அப்ப கேள்விக்கான விடை 1 அதிக தடவை, குறைந்த தடவை 11 தடவை பூஜ்ஜியம் இருக்கின்றது, குறைவான தடவை இருப்பது 0 என்பது ஆகும். அன்பு குழந்தைகளை, மீள மீள நான் உங்களுக்கு சொல்ல போவது என்னென்றால், இது என்னுடைய அனுபவத்தை கொண்டு நான் தயாரிக்கின்ற வினாக்கள். இந்த வினாக்களுக்கு நீங்க தெளிவுபட விடையளிக்கின்ற போது உங்கள் திறமைகளை மாற்றிக் கொள்கிறீர்கள். கொஞ்சம் கஷ்டம் போல தெரியும், அதாவது வாக்கிய அமைப்பு தான் கஷ்டமா இருக்குது ஒழிய கேள்வி சுலபமானது. கொஞ்சம் கவனமாக நீங்க அவதானிப்பீர்களா இருந்தால் பழகிடும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்ய வேணும், இது அவதானிக்கிற ஆற்றல நன்றாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். வளர்த்தால் நிச்சயமாக சிறந்த பெறுபேறு உங்களுக்கு கிடைப்பதற்கு சாதகம் உள்ளது. ஏனென்றால் நீங்க உங்களோட வயதியொத்த பிள்ளைகளோட தான் போட்டி போறீர்கள். அப்ப நீங்க கொஞ்சம் அவதானிப்பையும் நிறைய பயிற்சி, இப்ப நான் தார மட்டும்தான் நான் இல்லை, இவ்வளவோ சந்திக்கிறீர்கள். நீங்க பாடசாலையில் சந்திக்கிறீர்கள், பிரத்யேக வகுப்புல சந்திக்கிறீர்கள், உங்கள் பெற்றார்கள் தேடி வந்து தருகின்ற பேப்பர்கள்ல சந்திக்கிறீர்கள். அப்ப எல்லா வினாக்களும் தகுதியானதான், ஒரு வினாவையும் நாங்க குறை சொல்வதற்கு இல்லை. ஆனா சில இடங்கள்ல அதாவது அதிகமாக திணிப்பதாக இருக்கும். அதுக்கு நீங்க போகாம நீங்க கை கொள்ளக்கூடியது என்னென்றால், கூடிய அளவில் அரசு பரீட்சை வினாக்களை கேட்பது நல்ல பயிற்சி என்றுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து.
அந்த வகையில கற்றுக்கொள்ளுங்கள். சரி, இன்னும் நேரம் இருக்கின்றபடியால் நான் மிகுதி நேற்று வழங்கிய மிகுதி தாள்களின் விடைகளுக்கும் விடை காணுகின்ற விளக்கத்தை தருகின்றேன். இது நான் அடுத்ததாக தந்த 8வது வினா. இந்த வினாவில மேலே ஒரு அட்டவணை இப்படியாக தந்திருந்தேன். ஏனென்றால் உங்களுக்கு விடயம் புரிந்து கொள்வதுதான் முக்கிய மொழிய, இங்கே நேர்த்தி என்பது அடுத்த கட்டம். அப்ப நான் நேர்த்தியாக அழகாக தர முடியாவிட்டாலும் விடயத்தை தருகின்றேன். இப்ப இதிலே ஒரு அட்டவணை தந்துவிட்டு இந்த அட்டவணை சார்பாக இதற்கேற்ப வினாக்கள் கேட்டிருந்தேன். அப்ப இந்த வினாக்களை நான் வாசிக்கின்றேன், புரிந்து கொள்ளுங்கள். முதல் உங்களுக்கு வாசித்து புரிந்து கொள்ள தெரிய வேணும், பிறகுதான் விடை காண தெரிய வேண்டும். அப்ப இங்க பாருங்கோ, இதுல 4 நிறைகள் இருக்கின்றது. இது ஒரு முக்கோண கோலத்துல மேலே ஒன்று இல்லாவிட்டாலும் முக்கோண கோலத்துல இருக்கின்றது என்றால் மேலே முதல் நிறை 2 அடைப்புகளும், அடுத்த 3 அடைப்பு, அடுத்த 4 அடைப்பு, அடுத்த 5 அடைப்பு. அப்ப எங்களுக்கு தெரியுது மேலே ஒன்று இல்லை, மற்றபடி முக்கோண கோலத்துல இருக்கின்றது. இதெல்லாம் அரசவரித்த வினாவை ஆதாரமாக கொண்டுதான் இந்த வினாவை தயாரித்தேன். அப்ப இதுல என்ன சொல்லப்படுகின்றது, 2வது நிலைய மேலிருந்து 2வது நிலைய 4வது நிலையை AB என பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப வினாவில சொல்லப்படுகின்றது, முதல் எங்களுக்கு அந்த அடைப்புகளை நன்றாக புரிந்து கொண்டால்தான் கேள்விக்கு விடை காண இலகுவாக இருக்கும். உருவில் நிறை A நிறை B ஆகியவற்றுக்கு தொடர்ச்சியான இலக்கங்களை நிபந்தனைகளுக்கு ஏற்ப இடுக. இந்த அடைப்பில உருவில ஏக்கும் பிக்கும் அந்த நிறையில தேவையான எண்களை நிபந்தனைகளுக்கு ஏற்ப இடத்தான். அப்ப நிபந்தனைய பார்க்க வேணும். ஆனா இங்க இருக்கிற விடயத்தில மிக முக்கியமானது என்னென்றால், இங்க தொடர்ச்சியான இலக்கங்களை என்று சொல்லப்படுகின்றது. அந்த இடங்கள்ல தொடர்ச்சியான இலக்கங்களை இடும்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல் நிலையில பார்க்கிறோம் 2, 3 தொடர்ச்சியான, 6, 7, 8 என்பது தொடர்ச்சியான அடுத்தடுத்து வருகின்றேன். அப்ப அதே போன்ற எண்களைத்தான் 2, 3க்கும் இடவணுமாம், ஆனால் நிபந்தனைகளுக்கு ஏற்ப. அப்ப நாங்க நிபந்தனைகளை வாசித்து புரிந்து கொண்டால்தான் நிபந்தனைகளுக்கு ஏற்ப அதை இட முடியும். நிறை ஏயின் மேலுள்ள நிலையின் கூட்டுத்தொகையின் 3 மடங்காக நிறை ஏயின் கூட்டுத்தொகை இருக்க வேண்டும். அப்ப நிறை ஏயின் மேலுள்ள எண்ணின்ற கூட்டுத்தொகை 2, 3, 5. 5 3 மடங்கு என்றால் இந்த எண் 15ஆக இருக்க வேண்டும். ஆனா 3 இலக்கமாக இருக்க வேண்டும். அப்ப தொடராக வருகின்ற 3 இலக்கம் என்றால் எங்களுக்கு பயிற்சி மூலம் தெரிந்திருக்க வேண்டும். 4, 5, 6 தொடரான இலக்கம். 3ஐ கூட்டினால் 15 வரும். அப்ப ஏக்கு விடை 4, 5, 6 என்பது ஆகும். இனி அடுத்தது, இதற்கு கண்டுபிடித்து விட்டோம். நிறை பியின் மேலுள்ள நிலையின் கூட்டுத்தொகையின் அரை மடங்காக. அப்ப இதை கூட்டுகின்றோம். 6 மடம் 13, 13 8 21, 21 30, 30 அரைவாசி என்றால் நாங்க அரையால் பெருக்குதல் வேண்டும் அல்லது 2ஆல் வகுத்தல் வேண்டும். அரையால் பெருக்கிறேன் என்றால் இப்படி போடுறேன், அல்லது 2ஆல வகுக்க வேணும், 2ஆல வகுக்க வேணும். அப்ப 30 2ஆல வகுத்தால் இங்க வருகின்ற 15ஆக இருக்க வேண்டும். ஆனா 5 இலக்கங்களை கூட்டித்தான் 15 வரணும். அப்ப எங்களுக்கு தெரியும் 5வது முக்கோணம் நாங்க பயிற்சியில கண்டிருப்போம். 1 2 3 4 5 என்ற எண்களை கூட்டினால் 15 வரும். அப்ப அந்த கேள்விக்கான விடை 1 2 3 4 5 என்பதாகும். அப்ப இது எல்லாம் என்னுடைய அனுபவ அறிவை கொண்டு சிந்தித்து தயாரிக்கின்ற வினாக்கள். எதற்காக என்றால் இப்படியெல்லாம் கேட்கப்படலாம் என்று நாங்கள் புரிந்து கொண்டால் இந்த வினாக்களுக்கு நாங்கள் விடையளிப்பதன் மூலம் எங்களுடைய தரத்தை எங்களுக்கு விளங்கிக் கொள்ற ஆற்றலை உயர்த்தி கொள்ள முடியும். உயர்த்துவோமாக இருந்தால் நாங்கள் நிறைந்த பெறுபேரை பெற முடியும் என கூறிக்கொண்டு
நான் அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தர இருக்கிறேன். உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கிற நண்பு குழந்தைகளை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் ஆர்வமாக இருங்கள். ஆர்வமா இருந்தா புரிந்து கொள்ளலாம். கஷ்டம் அண்டு இல்லை. கஷ்டம் போல தோற்றது கஷ்டம் இல்லை. ஆனபடியால் நீங்க கொஞ்சம் ஆர்வமாக இருந்தால் சரி. சிலவேளை இந்த வினாக்கள் உங்களோட போனில பார்க்கிற போது சின்ன போனிக்கின்ற இலக்கங்கள் கொஞ்சம் அந்த எழுத்துக்கள் தெளிவில்லாம இருக்கும். சிலதை பிரிப்பிக்க கூடியதா எல்லாத்தையும் பிரிப்பிக்க முடியாது. பிரிப்பிக்கிறது நீங்க பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்க யூடியூப் சேனல்ல இதை பதிவேற்றம் செய்வேன், அதிலேயும் பார்த்து புரிந்து கொள்ளலாம். சரி, கேள்விக்கு வருவோம். இப்ப 9வது கேள்வி. ஒரு பழ வியாபாரியிடம், இப்ப இந்த கேள்வியை புரிந்து கொள்வதுதான் முக்கியம். ஒரு பழ வியாபாரியிடம் 3 ஆப்பிள் பழங்களின் படத்திற்கு வாங்கும் படத்திற்கு 4 கொய்யா பழங்களை வாங்கலாம். முதல் தகவல், அதாவது ஒவ்வொரு தகவலாக தந்திருக்கு. அடுத்து சொல்லப்படுகின்றது 2 அன்னாசி பழங்கள் வாங்கும் படத்திற்கு 2 அன்னாசி பழங்கள் வாங்கும் படத்திற்கு 4 ஆப்பிள் பழங்கள் வாங்கலாம். இப்ப கேள்வி கேட்கப்படுகின்றது, 2 ஆப்பிள் பழங்கள் வாங்கும் பணத்திற்கும் 2 அன்னாசி பழங்கள் வாங்கும் பணத்திற்கும் எத்தனை கொய்யா பழங்கள் வாங்கலாம் என்பதுதான் கேள்வி. இப்ப அன்பு குழந்தைகளே, கேள்வியை நல்லா விளங்கிக் கொள்ளுங்கோ. முதல் தகவல், 3 ஆப்பிள் பழம் வாங்குற காசுக்கு 4 கொய்யா பழம் வாங்கலாம். 2 அன்னாசி பழம் வாங்குற காசுக்கு 4 ஆப்பிள் பழம் வாங்கலாம். இங்க தரப்பட்ட தகவல், 2 அன்னாசி பழம் வாங்குற பணத்துக்கு 4 ஆப்பிள் வாங்கலாம். இப்ப கேள்வி, 2 அன்னாசி பழம் 2 ஆப்பிள் பழம் வாங்குவதற்கு எத்தனை கொய்யா பழங்கள் வாங்க முடியும்? அப்ப நாங்க இதுல ஒரு விலையும் தரப்படவில்லை, ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டுத்தான் விடை காண வேண்டும். அப்ப இதற்கு ஏதாவது இலகு வழி இருக்கின்றதா என்பதுதான் நீங்க இன்னத்தை எதிர்பார்க்கணும். இது அரச பரீட்சையை வைக்க ஆதாரமா வைத்துத்தான் நான் இந்த கேள்வியை தவிர்த்தேன். நீங்க அரச பரீட்சையில பார்த்தா தெரியும், சில குறியீடுகள் தந்து இவ்வகையிலான கேள்வியை கேட்டார்கள். அந்த குறியீடுகளுக்கு பதிலாக நான் இங்க சொற்களை போட்டிருக்கேன். ஏன் சொற்களை போடுற போது பிள்ளைக்கு கொஞ்சம் கூட சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. குறியீடு நினைக்க அந்த பிள்ளைக்கு குறியீட்டுல புரிந்து கொள்ள முடியும். இப்ப பாருங்க, 3 ஒரே வகையான குறியீடு தந்து அதுக்கு சமன் வேறு 4 குறியீடு தந்தால் அந்த பிள்ளைக்கு உடனடியாக சிந்திக்க தெரியுது, ஓஹோ இது முன்னாங்கு 12 என்றால் ഇതിന്റെ பெறுமதி 4 4 4, ഇതിന്റെ பெறுமதி 3 3 3. அந்த வினாக்களைத்தான் மாற்றி அமைத்திருக்கிறார். அப்ப இங்க முன்னாங்கு 12 என்ற முறையில நல்லா கவனித்துக் கொள்ளும். முன்னாங்கு 12 என்ற முறையில ஒரு ஆப்பிள் பழத்தின் விலை 4 சக 4 4 எனவும் 4 கொய்யாப்பழத்தின் விலை 3 3 3 எனவும் ஒப்பிட்டு கண்டு கொண்டோம். இதுதான் முறை, இதுதான் இலக்கு வழி. அப்ப இப்ப 4 ஆப்பிள் பழம் என்று சொன்னால் 4 தரம் 4 என்றால் நன்னாங்கு 16 என்பது தெரிகின்றது. அப்ப 2 அன்னாசி என்றால் ஒரு அன்னாசி 8 சக 8. இப்ப கேள்வி என்ன, 4 ஆப்பிள்கள் 2 ஆப்பிள் 2 ஆப்பிள் என்றால் 4 சக 4, 2 அன்னாசி என்றால் 8 சக 8. அப்ப எங்களுக்கு தெரியுது 824க்கு இந்த 3 ரூபா பெருமானம் உள்ள எத்தனை கொய்யாப்பழம் வாங்கலாம் என்றால் 24 நாங்க 3ஆல வகுத்தால் 8 என்பது விடையாகின்றது. அப்ப அன்பு குழந்தைகளையே, உங்களை நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால், உங்களை கேட்கப்படுகின்ற கேள்விகள் எல்லாம் உங்களோட வயதுக்கு ஏற்ற கேள்விகளாகத்தான் இருக்கும். அப்ப நீங்கள்லாம் உங்களுடைய திறமையை கொஞ்சம் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று மீள மீள கேட்டுக்கொள்கிறேன். நீங்க கொஞ்சம் உற்சாகமாக இருங்கோ. இந்த வகுப்பில இருக்கிற போது முகத்திலே ஆர்வம் தெரிய வேண்டும், அதாவது விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் தெரிய வேண்டும். ஆனா கொஞ்சம் சந்தோஷமான நிலையில இருக்க வேண்டும். தூங்கி வலிக்கக்கூடாது. தூங்கி வலிக்கிறத விட நீங்க இந்த வகுப்புல பங்கு பெற்றாம இருக்கிறது இன்னும் சிறப்பானது.
ஏனென்றால் இதே நான் திரும்ப காணொளிகளாக யூடியூப்ல போடுவது அதில் பாருங்க. இப்ப இதுல ஈடுபடுவதால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது? காலையிலே எழுந்திருக்கிற பழக்கம். அதே போல நான் வழங்குகின்ற கேள்விகளுக்கு உடனுக்குடன் கொமெண்ட்ல விடையளிப்பதால நீங்க பழகுகின்ற நல்ல பழக்கம் என்றால் உடனே சிந்தித்து அதற்கு ஒரு தெளிவு பெறுவது. என்னடா பிழை என்றால் அதை பற்றி பரவாயில்லை, பிழை என்றால் நீங்க சரியான விடியை எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை அடுத்த வகுப்புல பார்த்து அறிந்து கொள்ள விரும்புவீர்கள். அப்படியாக உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கோ. நேரம் நெருங்கிவிட்டது. அப்ப இனி நான் அந்த அடுத்த பேப்பர்ல உள்ள வினாக்களை உங்களோட பார்ப்பதற்கு நேரம் இல்லை. எனவே இன்றைய வகுப்பை இத்தோட நிறைவு செய்கின்றேன். நாளைய வகுப்பில் சந்திப்போம்.